உணவால் இணையும் உள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வெஜிடபிள் குருமா. இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. 4 பேர் சாப்பிடுறதுக்கான அளவு எடுத்திருக்காங்க. இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி, 20 பீன்ஸ், 2 கேரட், ஒரு உருளைக்கிழங்கு. இதுல பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு முழு பூண்டு தோல் உரிச்சிட்டு எடுத்திருக்காங்க. 2 தக்காளி, 2 வெங்காயம், சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா. இதுல இஞ்சி பூண்டு இப்படி அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் வெங்காயமும் தக்காளியும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அரை கப் துருவின தேங்காய், சோம்பு 1 டீஸ்பூன், 15 முந்திரி பருப்பையும் 1 டீஸ்பூன் கசகசாவையும் சுடு தண்ணியில 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்படி ஊற வைக்கிறதுனால அப்புறமா அரைக்கும் போது நல்லா திக்கான பேஸ்டா கிடைக்குங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலையை இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமா கொத்தமல்லி, கருவேப்பிலை, எண்ணெய் 5 டீஸ்பூன், அப்புறம் தேவையான அளவு உப்பு. முதல்ல குக்கர்ல கட் பண்ணி வச்சிருந்த பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். கூடவே பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்ப ஸ்டவ் பத்த வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் விட்டுக்கலாம். ஒரு விசிலுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிரஷர்ல போனதுக்கு அப்புறம் பாக்குறோங்க எல்லாம் வெந்திருக்கு. மறுபடியும் ஸ்டவ் பத்த வச்சுட்டு பாத்திரத்துல 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். இதுல சோம்பு, கட் பண்ண பச்சை மிளகா போட்டு சோம்பு பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். மிக்சி ஜார்ல இப்ப வறுத்து எடுத்த சோம்பு, பச்சை மிளகா, துருவின தேங்காய், ஊற வச்சு எடுத்த முந்திரி பருப்பு, கசகசா, கூடவே கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். மறுபடியும் ஸ்டவ் பத்த வச்சுட்டு அதே பாத்திரத்துல 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். இதுல பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்ப இது கூட வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கினா போதுங்க. இதுல இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கணும். இப்ப தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பும் போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து 30 செகண்டுக்கு வதக்கிக்கலாம். இப்ப வேக வச்சிருந்த காய்கறிகளை இதுல சேர்த்துக்கிறேன்.
ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த தேங்காய் கலவையோட 2 டம்ளர் தண்ணியும் சேர்த்து ஊத்திடலாம். கடைசியா இந்த குருமாக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுக்கலாங்க. இப்ப கொதி வந்துடுச்சுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெஜிடபிள் குருமா சப்பாத்தி, பூரி, பரோட்டா, தோசை கூட ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.